வெல்கம் பேக் டு TNBS மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். இந்த வாரம் LCM அண்ட் HCF இந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பேசிக்ல LCMனா என்ன, HCFனா என்ன அப்படிங்கிற பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் LCM, அதுக்கு அடுத்தது ஃப்ராக்ஷனல் வேல்யூ, டெசிமல் வேல்யூ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம LCM கண்டுபிடிக்கிறோம், HCF கண்டுபிடிக்கிறோம், இந்த மெத்தடில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டோமோ இதெல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ வீடியோஸ் பார்க்காதவங்க அதை கிளியராக நீங்கள் பாருங்க. ஸோ பேசிக்ஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோமோ அதை இங்கே ஒன் பை ஒன்னாக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF பார்ட். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி LCM பார்த்துட்டு அதுலேயும் என்ன மெத்தட், அதுக்கு அடுத்த மெத்தட் என்ன அப்படிங்கிற பார்த்துருந்தோம். ஆனால் HCF ஓட பேசிக் அது நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுங்கிறத பார்க்கல. அதை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷார்ட்கட் மெத்தட். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், 5 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், 30 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் மெத்தட் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டியது எந்த மாதிரி சம்ஸுக்கு, எந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்களில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஷார்ட்கட் நோட் பண்ணுறதுக்கு நோட் ரெடியாக எடுத்து வைங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். நான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை எப்படி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத கவனிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக் HCF சம்பந்தமா என்ன மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் ரீகால் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் ஆல்ரெடி எடுத்திருந்தது, பேசிக்ஸ்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தோம். அகைன் இங்க அந்த லேர்ன் பண்ண விஷயங்களா HCF சம்பந்தமா நம்ம என்ன லேர்ன் பண்ணமோ அதெல்லாம் நம்ம இங்க ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம தானா வகுத்தல் மூலமா எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ அத்தனை நம்பரையும் பொதுவாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதோட HCF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல HCF அப்படிங்கிற போது மீபோவா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ பொதுவா வகுக்கிற வகுத்தி இருக்கணும், அதுலயே மிகப்பெரிய வகுத்தியா இருக்கணும். அதான் நம்ம அந்த வார்த்தையில இருந்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டையும் இங்க நல்லா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நம்ம பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா எப்படி LCM கண்டுபிடிக்கும் போது அவங்க கொடுத்துருக்க நம்பர்லேயே பெரிய நம்பர் எடுத்து அதோட மடங்குல வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதே இது HCF அப்படிங்கிற போது என்ன நம்ம பார்த்துருந்தோம், இருக்கையிலே சின்ன நம்பர், அவங்க கொடுத்துருக்க நம்பர்ல சின்ன நம்பர் எடுத்துட்டு அதுல டிவைட் ஆகுதா, மற்ற நம்பர்லாம் டிவைட் ஆகுதா நம்ம செக் பண்ணுவோம். இன்கேஸ் டிவைட் ஆகலை அப்படின்னா அடுத்த நம்பர் பார்ப்போம். ஸோ இந்த பேசிக்கான கான்செப்ட் எல்லாத்துமே இங்க நம்ம அப்ளை பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்பர், அதாவது வாய்ப்பாடு, ஒரு நம்பரோட நேச்சர். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா அதோட வாய்ப்பாடு நீங்க எடுத்தீங்கன்னா 4, அதுக்கப்புறம் 8, நெக்ஸ்ட் 12, 16 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஈவன் நம்பராகவே தான் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஈவன் நம்பரோட வாய்ப்பாடு மல்டிபிள் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஈவன் நம்பர் தான். ஸோ இந்த ட்ரிக்கு, இந்த ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே போல இப்போ ஒரு 5 இருக்கு அப்படின்னா அதோட மடங்கு என்ன வரும், லாஸ்ட்ல இப்போ 0 வரலாம் அல்லது 5 வரலாம், இப்படிதான் வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதைத்தான் ஒன்ஸ் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அதுக்கடுத்து நார்மல் மெத்தட் அப்படிங்கிற போது நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் தானாவத்தில் நம்ம போடுவோம். அதுக்கடுத்தது டிவைசபிள் ரூல், டிவிஷன் மெத்தட். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக உங்களுக்கு இந்த 1 செகண்ட் 5 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நிறைய சம்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இது வரும், இது வராது அப்படிங்கிறத ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சம் காமிக்கிறேன், நீங்க அதுலேயே எவ்வளவு டைம் எடுக்கும், ஆனால் நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எவ்வளவு சீக்கிரத்தில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், 5 செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெளிவா பாருங்க, உங்களுக்காக வேண்டிதான். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 25 25 25 மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றும் 36 36 36 என்ற எண்களின் மீபோவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க இதை நல்லா யோசித்து பாருங்க. நம்ம தானாவத்தல் போடுறதா எத்தனை நம்பர்ஸ் நம்ம டிவைட் பண்ணணும், அந்த டிவைட் பண்ணிட்டு எவ்வளவு நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணணும், எவ்வளவு நேரம் எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே போல டிவிஷன் மெத்தட்லையும் நம்ம பண்றோம் அப்படின்னாலும் எத்தனை ஸ்டெப் வரும் அப்படிங்கிறது கடல் கணிதம் புக் வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா HCFல இந்த 117வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்டெப் நம்ம பண்றோம். அப்போ இதுக்கே கண்டிப்பா 5 நிமிஷம் ஆயிரும். இப்போ நான் 5 செகண்ட்ல நான் ஆன்சர் சொல்றேன். கரெக்டா நம்ம நம்பர் நேச்சர் HCF ஓட
கான்செப்ட் இதெல்லாம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா பார்த்த செகண்ட்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். என்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற கவனிங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்திருக்க ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பர்? இந்த 25 25 25 இந்த நம்பர் தான் இருக்கலே அவங்க கொடுத்திருக்க ரெண்டு நம்பர்ல சின்ன நம்பர். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நம்பர் இந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ணுமா அப்படிங்கறத நான் யோசிக்க போறேன். கண்டிப்பா டிவைட் பண்ணாது. அப்ப அடுத்து என்ன பண்றேன், இந்த நம்பரை நான் 2ஆல டிவைட் பண்றதோ 3ஆல டிவைட் பண்றதோ 4ஆல டிவைட் பண்றதோ இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இப்போ இங்க நம்ம எதை சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு இந்த இடத்துல முதல் டிஜிட் 1ன்னு கிடைக்கும். புரியுங்களா? நம்பரோட நேச்சரை புரிஞ்சுக்கணும், அந்த உள்ள கான்செப்டை புரிஞ்சுக்கணும் சொல்றது இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா? சோ இது மாதிரி இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு நம்பருக்குமே ஒரு ட்ரிக். நான் ஏற்கனவே எல்சிஎம்ல ஒவ்வொரு கணக்குல ஒவ்வொரு ட்ரிக் நம்ம தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அதே போல தான் இங்க ஹெச்எஃப்லையும் நம்ம பார்ப்போம். இதை நீங்க முழுமையா தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஹெச்எஃப் எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாங்க. இப்போ இதுவே பெரிய நம்பர் தான். இந்த நம்பரை ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க வரோம். இப்போ இந்த இடத்துல 1ன்னு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்த உடனே நம்மளுக்கு மைண்டுக்கு வர்றது 25ஆலே டிவைட் பண்ணணும் அப்படின்னு தான். ஓகேவா? இப்போ இங்க டிவைட் பண்ணி பாருங்க. இங்க 1 டைம் மட்டும்தான் வரும். அடுத்து 2 இருக்கு. 2ன்னு இருந்துச்சு அப்படின்னா அது 25ஆல டிவைட் பண்ண முடியாது. அதனால நம்ம 0 சேர்த்துட்டு அடுத்த நம்பரை பார்ப்போம். அடுத்த நம்பரை சேர்த்துக்குவோம். இப்போ 25ன்னு வருதா? 2 5 25ன்னு வருதா? இதுவும் ஒரு டைம் தான் டிவைட் ஆகும். அதே போல தான் இங்கேயும் 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2ல 25 அடங்காது. ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அடுத்த நம்பரை சேர்த்துக்குவோம். இங்கே 25 வரும். மறுபடியும் 1ன்னு வரும். அப்போ 1 0 1 0. ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். எந்த ரிஸ்க்குமே இல்ல. எவ்வளவு பெரிய நீங்க இந்த கொஸ்டின்ல இவ்வளவு பெரிய நம்பரை பார்த்த உடனே பயந்துருவீங்க. ஆனா அதே டயத்துல இந்த ஷார்ட்கட் நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். இவ்வளவு பெரிய நம்பருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டா அந்த அளவுக்கு யோசிப்பீங்க. இதே மாதிரி நிறைய ஷார்ட்கட் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போறோம். நிறைய நேச்சர் நம்பரோட நேச்சர் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஒன்று வேணா நம்ம பேசிக்ஸ்ல இருந்து நம்ம பார்க்கலாம், சின்ன நம்பர்ல இருந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ 95வது கொஸ்டினே கடற்கணித புக்கில் ஸ்டார்ட் ஆகும். இரு அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீபோகா, அதாவது ஹெச்சிஎஃப் என்ன, ஈவன் நம்பரோட ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர் 2, அதுக்கு அடுத்த ஈவன் நம்பர் 4. இதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன? கண்டிப்பா 2 மட்டும்தான் அது டிவைட் பண்ணும். அப்ப இந்த 2 அப்படிங்கறதா இரு அடுத்தடுத்த இரட்டைப்படை. நீங்க எவ்வளவு பெரிய இரட்டைப்படை நம்பரா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த நம்பர் அதோட மீபோகா அதாவது ஹெச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா 2 தான். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ ஒவ்வொரு நம்பரையும் நீங்க அதை அழகா புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன்லேயே நம்ம தெளிவா நோட் பண்ணலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 18 24 எண்களுக்கு மீபேகா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல எப்படி நீங்க வரணும், எப்படி ஆப்ஷன்ல இருந்து எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கவே நம்ம சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். 18 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ 18ஓட மடங்குல 24 வருமா? கண்டிப்பா வராது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், இதை 2ஆல டிவைட் பண்றோம். 9 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். 9ங்கிற நம்பர் ஆப்ஷன்லே கிடையாது. ஓகேவா? அதனால நம்ம இதை பத்தி இங்க டிவைட் பண்ணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்தது கவனிங்க. 3ஆல டிவைட் பண்றோம். 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 6 தான் வரும். இப்போ நீங்க ஆப்ஷன்ல யோசிக்கலாம், சார் 9 இல்லை ஆனா ஆப்ஷன்ல 8 இருக்கே சார், அப்ப அடுத்து 8 வர மாதிரி நம்ம யோசிக்கலாமே சார் அப்படின்னா கண்டிப்பா 8ங்கிறது இந்த 18 டிவைட் பண்ணாது. ஓகேவா? அதனால நம்ம அதை யோசிக்க தேவையில்ல. இந்த ஸ்டெப்லயே நம்ம கவனிச்சாலும் 3ஆல டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா 6 தான் வரும். ஓகேவா? இப்போ 6 18ஓட மடங்களை வருமா? சாரி 18ஐயும் வந்துட்டு டிவைட் பண்ணுமா? 24ஐயும் டிவைட் பண்ணோம் பார்த்தோம்னா கண்டிப்பா டிவைட் பண்ணும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நான் டானா ஒத்தர்ல இதை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை நீங்க எல்லா நேரத்திலையும் அதே பேசிக் மெத்தட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு டைம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா தான் ஆகும், இன்னும் கூடவே தான் ஆகும். அப்போ நம்ம எந்த நேரங்கள்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம், பார்த்தோம் நம்பரை பார்த்த உடனே இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு போக போக மைண்ட் ஸ்பீடா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அப்போ நீங்க இந்த மாதிரி பாயிண்ட்லாம் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நம்பர்ஸை வச்சு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்று வேணா நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 97வது கொஸ்டின். இங்க என்ன கொடுத்துருக்காங்க 16 28. நம்ம பெரிய நம்பரை யோசிக்கலாம் தான். 8ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 16 வரும். 8ஓட மடங்குல 16 வரும், ஆனால் 28 வராது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சிடும்ல. அடுத்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது போக பார்த்தோம்னா பார்த்த உடனே மனக்கணக்கில் மைண்ட்லேயே அந்த இடத்துல கால்குலேஷன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ 6ன்னு பார்க்குறோம். 6ஓட மடங்குல 28ங்கிறது வராது. ஓகேவா? அப்போ இதுவும் இல்லை. இப்போ 4 எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். 4ஓட மடங்குல 16 வரும், 28 வரும். அதாவது என்ன கண்டிஷன் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனிங்க. ரெண்டு விதங்களை. ஒன்று, சின்ன நம்பர் அந்த 16ன்னு எடுத்து அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம் 8. ஆனால் இங்கே 8 28 மடங்குல வராது. அப்போ இதை கேன்சல் பண்ணிடுறோம். 3ஆல் இதை டிவைட் பண்ண முடியாது. 16 3ஆல் டிவைட் பண்ண முடியாதுல்ல. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன வரும்? 4 4 16ன்னு வரும். அப்போ 4 தான் இதற்கான ஆன்சர். 28ஓட 28 டிவைட் பண்ணும், 16 டிவைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்து 98வது கொஸ்டின் பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன நம்பர்ஸை நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டு பெரிய நம்பர்ஸ்க்கும் கொஞ்சம் அந்த கான்செப்ட் உடனே ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே கவனிங்க. 16 24 இதோட மீப்பவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இருக்கலே ஹையஸ்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 16 பார்க்குறேன்னா, ஆனால் 16ஓட மடங்குல 24 வராது. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து இப்போ இன்னும் நம்ம சிம்பிளாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 16 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 8. ஓகேங்களா? ஆனால் 8 பார்த்தோம்னா இங்கே 16ஓட மடங்களை 16 டிவைட் பண்ணும், 24 டிவைட் பண்ணும். ஓகேங்களா? செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 8ங்கிற நம்பரு 2 நம்பர் டிவைட் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இதே கான்செப்ட் அடுத்தது பாருங்க. 30 42 அப்படின்னு இருக்கு. நான் 30ங்கிற நம்பரை எடுத்துக்கிறேன். 30ங்கிற நம்பர் பார்த்தோம்னா 42 அந்த மடங்களை வராது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் டிவைட் பண்ணால் 15 ஆப்ஷன்லேயே இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன், 10ன்னு வரும். 10 நம்ம யோசிக்கணும்னு அவசியமே இல்லை, இங்கேயும் யோசிக்கணும் அவசியமே இல்லை. ஏன்? 10ஓட மடங்குல இங்கே 42ன்னு முடியாது. ஏன்னா 10ஓட மடங்கு எப்பவுமே லாஸ்ட்டில் 0 0 தானே முடியும். இதுதான் விஷயம். ஒரு நம்பரை அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காம அதில் உள்ள நேச்சரையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இது 4ஆல் நான் யோசிக்க போகிறேன். 4ஆல் யோசித்தோம் அப்படின்னா நல்லா டிவைட் பண்ண முடியாது. அடுத்து 5 6 30. அப்போ 6ஓட மடங்குல 30ம் வரும், 42 வரும். 6 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தாராளமாக இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மைண்டு ஒர்க்லேயே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இனிமேல் தான் போக போக பெரிய பெரிய நம்பர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த கான்செப்ட் நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆன் த எக்ஸாம் ஹாலில் ஆன் த ஸ்பாட்டில் பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே? நம்ம இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதே எக்ஸாம் ஹால்லே நல்லா தெளிவாக நம்மளுக்கு மைண்டு ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அடுத்தடுத்து நீங்கள் கவனிங்க. நான் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாகவும் நான் சொல்லுவேன். அதனால் நல்லா கவனமாக கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 102வது கொஸ்டின். 40 மற்றும் 56 ஆகிய எண்களுக்கு மீபேகா கான்கா அப்படின்னு கொஸ்டின் எடுக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும்? HCF எடுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் கவனிங்க. நான் இருக்கல சின்ன நம்பர் நம்ம பார்க்குறோம். ஆப்ஷனில் பெரிய நம்பர்லேருந்து வரணும். நீங்கள் நம்பர்ஸை கவனிக்கிறதா சின்ன நம்பரை செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் ஆப்ஷன்லேருந்து வரதா பெரிய நம்பரை செக் பண்ணணும். ஓகே? ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 40 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதாவது 10ஓட மடங்குல 40 வரும், ஆனால் 10ஓட மடங்குல 56ன்னு முடியாது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் சின்ன ஆப்ஷன் என்ன? 8ங்கிறதா சின்ன நம்பர். அப்போ 8ஓட மடங்குல 40 வருமா? கண்டிப்பாக வரும். 56 வருமா? இதுவும் கண்டிப்பாக வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதே போல தான் 51 85 இதை நீங்கள் கவனிங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் எந்த ஆப்ஷனை ஒமிட் பண்ண போகிறேன் அப்படின்னா 14ங்கிறத நான் கேன்சல் பண்ண போகிறேன். அது கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா 14 ஈவன் நம்பர். அதோட மடங்கு எப்பயுமே எதில் தான் இருக்கும்? ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆப்ஷன் என்ன? 51 ஒரு ஆட் நம்பர், அதே போல் 85 ஒரு ஆட் நம்பர். அப்போது இந்த 14 வராது. இதுக்கு அடுத்தது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே கொடுத்துருக்க நம்பர்ல சின்ன நம்பர் என்ன? 51 தானே. 51 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. 3ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 1 அப்படின்னு இருக்குது. பேலன்ஸ் 5ல் ஒரே ஒரு 3 இருக்குது. பேலன்ஸ் 2. 21 அப்படின்னா 7 3 21. அப்போ 17 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 19 வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே 17லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 19 கொடுத்துருந்தாங்கன்னா இதை கேன்சல் பண்ணலாம். ஜஸ்ட் எப்படி எலிமினேட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுதுங்களா? ஏன்னா நம்ம லாஸ்ட் டயத்தில் நம்மளுக்கு ப்ராப்பராக டானாவத்தில் போட்டு எந்த நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணணும் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அந்த இடத்துல நம்மளுக்கு ரைட்டாக
கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் இதை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எது வராது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 17 85 ஓகே, இதோட மடங்களை 17 மடங்களை 85 வருமானு செக் பண்ண போகிறோம். எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும், ஆனால் ஃபாஸ்ட்டாக செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும், இப்போ 7 இங்கே உள்ள அந்த 7ங்கிற நம்பரை யோசிக்கணும். 7ஓட எதை மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட்டில் 5 கிடைக்கும், இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் மல்டிபிகேஷன் செக் பண்ணுறதா. இப்போ 7ஓட 5 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் 5 கிடைக்குமா, 7 5 35 கிடைக்குதா. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், 7 5 30. இதை ஈஸியாக நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே 17 அப்படின்னா 10 + 7 அப்படிங்கிறதான். அப்போ 50 + 35, 50 + 35 85 கிடைக்குது. அப்போ 17ஓட மடங்களே இந்த 51 வரும், அதே போல் 85 வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அப்போ சின்ன நம்பர்ஸ் வெரைட்டியாக எப்படி தானாலும் வேறு வேறு கொடுத்துருந்தாலுமே கூட ஈஸியாக அதோட நேச்சரை வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். இதே மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணாமல் உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம் வாங்க. 104வது கொஸ்டின் பாருங்க, 45 75. ஓகே, சின்ன நம்பரே நம்ம எடுத்துக்கலாம் 45ன்ட்டு. இந்த வேல்யூ நீ ஆப்ஷனை பார்த்த உடனே தெரியும். 15 தான் இருக்க பெரிய நம்பர், சூஸ் பண்ணுவோம். 15ஓட மடங்களை 45 வருமா, கண்டிப்பாக வரும். என்ன, இன்ட்டு 3. அதே போல் 15ஓட மடங்களை 75 வருமா, அதுவும் வரும். இன்ட்டு 5 என்ன வரும், 15 × 5 75 வரும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் கண்டிஷன் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆப்ஷன்லேயே பெரிய ஆப்ஷனும் நம்ம யோசிக்கணும், அதே டயத்தில் கொடுத்துருக்கிறதுலே சின்ன நம்பர் இதையும் நம்ம எடுத்து இந்த 2 ஆப்ஷனை நம்ம மாற்றி மாற்றி யோசித்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இப்போ தான் வந்து நான் சின்ன சின்ன நம்பர் 2 நம்பர் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் போக போக பெரிய பெரிய நம்பர்ஸு அதுலேயும் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளியராக நான் சொல்லுவேன். நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணுங்கள். யார் இந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் பார்த்தீங்களோ அவங்க ஹச்சிஎஃபாக இருக்கட்டும், எல்சிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தெளிவாக இவ்வளவு தான் இந்த கான்செப்டா அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. அதே போல் இவ்வளவு ஷார்ட்கட் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா, ஸோ இனிமேல் தான் நான் ஹோம்ஒர்க் கொஸ்டினாக நான் கொடுப்பேன். அதை ஒன் பை ஒன்னாக நோட் பண்ண ஆரம்பிங்க. உண்மையிலே நான் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டை நான் உண்மையிலே ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா என்ன ஒரு கொடுத்துருந்தாலும் அதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ யார் அதை நல்லா முழுசாக கவனித்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் கமெண்ட்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். கீப் இட் அப். நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பொசிஷன் கரெக்டாக மேக்ஸ்லாம் நல்லா தெளிவாகிட்டு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆவீங்க. கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குவீங்க. நான் உங்களை எல்லாத்தையும் நான் வாழ்த்துறேன். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. 105வது கொஸ்டின். இங்கே 135 225க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும். இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் நான் பார்த்த உடனே 40ஐயும் 30ஐயும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இது வரவே வராது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக டிசைட் பண்ணிடுறேன். ஏன், இப்போ 40ஓட மடங்குலையும் கண்டிப்பாக அது என்ன தான் இருக்கும், லாஸ்ட்டில் 0 தான் இருக்கும். 30ஓட மடங்குலையும் லாஸ்ட்டில் 0 தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூ முழுசாக இதை டிவைட் பண்ணாது. ஏன்னா வகுத்தி தானே, மிகப்பெரிய வகுத்தி. அப்போ 135 40 நம்ம டிவைட் பண்ணோம்னா அந்த மிச்சம் 5 ஏதோ ஒன்று அந்த இடத்துல 5 நிற்குமோ 15 நிற்குமோ சம்திங் நிற்கும். ஓகேவா, அதே போல தான் 30ஆல் டிவைட் பண்ணாலும் அந்த 5ஓ 15ஓ நிற்கும். அப்போ இதெல்லாம் வராது. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, சப்போ இதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது, திரும்பி கூட பார்க்கக்கூடாது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய டவுட் என்ன, 45 35ங்கிற மட்டும்தான் நம்ம எக்ஸாம்களில் யோசிக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இப்போது 135 நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, 3ஆல் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3 12. ஓகேங்களா, ஸோ 3 12 பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 3 15. ஓகேங்களா, 45 வருது. நீங்கள் அடுத்து நீங்கள் யோசிக்கலாம் 35 வர வாய்ப்பு இருக்கா. அதாவது 135 ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணோம்னா, இப்போ நீங்கள் எந்த நம்பராக 135 எந்த நம்பரில் நீங்கள் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே 3ன்னு வர மாதிரி இருந்துச்சுன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இங்கே 5ன்னு நிற்கிது. அப்போ நம்ம டிவைட் பண்ண முடியாது. இதிலே கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சதுலேருந்தே அழகாக நம்ம இதற்கான ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரோம். இது உங்களுக்கு நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுக்க முடியும். புரியுங்களா, ஸோ அப்போ இந்த ஆங்கிலே நம்ம யோசிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, நம்ம தான் சரியாக கவனிக்காமல் இருக்குமா, அப்போ இன்னொரு டைம் நல்லா தெளிவாக பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 106. இந்த கொஸ்டினை கவனிங்க. 455 நெக்ஸ்ட்டு 26 இதோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஹச்சிஎஃபோட நேச்சர் நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், ஒன்று நம்ம சின்ன நம்பர் நம்ம பார்ப்போம். கொடுத்துருக்க நம்ம சின்ன நம்பர் என்ன, இந்த 21. இந்த சின்ன நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை டிவைட் பண்ணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இதுவும் கிடையாது. அப்போது இது நம்ம சின்ன நம்பர் என்ன பண்ணுவோம், 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 13ங்கிற கிடைக்கும். ஆப்ஷனில் இருக்கிறதுலே மினிமமாக அந்த 13 தான் இருக்குது. ஆப்ஷன் ஏதோ அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ டிவிசபிள் அந்த கான்செப்ட் டிவைட் பண்ணுறத வச்சு ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது இன்னுமே ரொம்ப சிம்பிளானது. இப்போ இங்கே என்ன 61 76 இதோட ஹச்சிஎஃப் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட்டு, 61 76 இருக்கட்டும். இப்போ இதில் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், ரொம்ப சிம்பிளானது. 61 அப்படிங்கிறத நான் பிரைம் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். 61 அப்படிங்கிறது பிரைம் நம்பர் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு பிரைம் நம்பர் வந்தது அப்படின்னா, பகா எண் வந்தது அப்படின்னா அதோட ஹச்சிஎஃப் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், 1 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பிரைம் நம்பர் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன விஷயம் இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல் இன்னும் பிரைம் நம்பர்ஸ் கரெக்டாக படிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் நான் சொன்னது என்ன, ஒரு 25 நம்பரை தான் படிக்க போகிறோம் பிரைம் நம்பரில். அப்போது அந்த 25 நம்பரை படிச்சு வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நேரங்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எக்ஸாம் ஹால்லையும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பாட் அந்த இடத்துல யோசிப்போம், நம்மளுக்கு அந்த இடத்துல ஐடியா கிடைச்சாலும் வந்து தான் அந்த பிரைம் நம்பரா அப்படிங்கிறதும் நம்ம சரியாக படிக்காம விட்டுட்டோம் அப்படின்னாலும் கன்ஃபியூஷன் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துங்க. பிரைம் நம்பர் கண்டிப்பாக படிக்கணும். சார் என்னென்ன நாங்கள் மெமரி பண்ணணும் சார் அப்படின்ட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட் என்கிட்ட டவுட்டு கேட்டீங்க. ஸ்கொயர் வேல்யூ 1 ஸ்கொயர்லேருந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் படிச்சிருங்க. கியூப் வேல்யூ 1லேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 கியூப் வரைக்கும் படிச்சிருங்க. பிரைம் நம்பர் 1லேருந்து ஒரு 100 வரைக்கும் மொத்தம் 25 நம்பர் தான் இருக்குது. அதை படிச்சிடணும். நம்ம நம்மளோட வீடியோவே எல்லாமே இருக்குது, நீங்கள் அதை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு டவுட் வரும், இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற கவனிங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் என்ன, 513 அடுத்து 1134ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருக்க நம்பரோட நேச்சரை நம்ம அழகாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கொடுத்துருக்க நம்பர்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா 5 3 1 இதெல்லாம் கூட்டினா 9 வருதா, அப்போ இது 9ஓட மடங்கு. அதே போல் இங்கே 1 1 2 2 + 3 5 5 + 4 9, அப்போது இதுவும் 9ஓட மடங்கு. ஸோ இதெல்லாம் நல்லா ட்ரிக் எல்லாம் நல்லா அந்த நம்பரை பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் நம்பர் 9க்குரிய ரூல் என்ன, அதோட மேஜிக் நம்பர் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிவிசபிள் மெத்தடில். இப்போது இதோட மடங்கும் கண்டிப்பாக இதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பரோட மடங்கும் 9ங்கிறதா இருக்கும், 9ஓட மடங்கு. அப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 31 வராது. மீதி இருக்க 3 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று. அதில் நம்ம ஃபஸ்ட்டு எதைத்தான் ட்ரை பண்ணி ஆகணும், கொடுத்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே. அப்போ கொடுத்துருக்கையிலே ஹையஸ்ட் வேல்யூ இந்த 81 தான். இந்த 81 தான் நம்ம என்ன பண்ணணும், இதில் டிவைட் பண்ணுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ முழுசாக நம்ம செக் பண்ண அவசியமே இல்லை. இப்போ இங்கே இருக்க யூனிட் டிஜிட் 1 இருக்குது. இந்த 1 அப்படிங்கிற நம்பரோட எதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும், 1 3 இங்கே அவ்வளோதான். 3 லாஸ்ட்டில் 3ன்னு வர்றதா. அப்போ 3 13 அல்லது 23 இப்படி தான் வரும். ஓகே, நீங்கள் நம்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமே பட தேவையில்லை. நம்ம அதை யூனிட் டிஜிட்டை நல்லா கவனிச்சாவே போதும். இப்போ இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா இங்கேயும் நீ அப்ராக்சிமேட் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். 80 இருந்துச்சுன்னா 80 × 3 உங்களுக்கு 240 வரும். அதே இது 80 × நம்மளுக்கு 513 தான் வரணும். அப்போ நம்ம இதை யோசிக்காமல் அடுத்ததை நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், கிட்டத்தட்ட 800க்கு மேலே போகும். ஏன்னா இது 13க்கு மேலே 10ன்னு யோசிச்சு பாருங்க, இதவே 800க்கு மேலே போயிடும். ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன, 500 தான் இருக்கணும். அப்போது இந்த 81 வராது அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்ம சூஸ் பண்ணிடலாம். எதுவுமே நீங்கள் முழுசாக கண்டுபிடிக்கணும் கூட இல்லை, ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்து அதுவே இது பாசிபிள் இருக்கா இல்லையா இது தெரிஞ்சாவே போதும். அதுலேருந்தே இந்த ஆப்ஷன் வருமா வராதாங்கிறத ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ இது வரல அப்படின்னா இதுக்கு அடுத்து உள்ள சின்ன நம்பர் என்ன, 27 அப்படிங்கிறது தானே. ஸோ அப்போ 27 நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 513 27ங்கிற நம்பர் டிவைட் பண்ணுமான்னு செக் பண்ணணும். இப்போ எப்பயும் என்ன பண்ணணும், இங்கே 7ன்னு வருது அப்படின்னா 7ஓட எதை மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட்டில் 3 கிடைக்கும். அப்போ 7ஓட எதை மல்டிபிள் பண்ணால் லாஸ்ட்டில் 3 கிடைக்கும், 7 9 63. அப்போ 9 அல்லது இதோட ஜோடி தான் 9 19 29 இதுதான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். வேறு எந்த நம்பரையும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா யோசித்தோம் அப்படின்னா
வேறு எந்த நம்பர் யோசித்தாலும் அந்த யூனிட் டிஜிட் மாறுபடும். இந்த ஒரு லாஜிக்கை கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நல்லா மெச்சூர்டாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக மாறும். ஓகேவா, இப்போ இங்கே கவனிங்க, 9ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். சம்திங் இங்கே 20 அப்படின்னே இருக்கட்டும், 20 × 9 அப்படின்னா 180 சம்திங்கில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு 500னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கனால நம்ம அடுத்த நம்பர் போயிடலாம். 19ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதாவது 27ஐயும் 19ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணுறதுலே ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன், நான் பொறுமையாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ 27ன்னு இருக்குது, அடுத்து 19ன்னு இருக்குது. இதை நான் எப்படி நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை ரெண்டையும், அதாவது இந்த சைடு இருக்கா, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு இங்கனக்குள்ளேயே நோட் பண்ணுவேன். 7 63, 7 63. அடுத்து இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு இங்கேயே நான் நோட் பண்ணுவேன் 1 2 அப்படின்ட்டு. இப்போ நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன். 18 ப்ளஸ் 7 இதை ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 25ன்னு வருமா. இந்த 25 இந்த முதல் டிஜிட்டுக்கு அடுத்து நான் இங்கே நோட் பண்ணேன். ஆல்ரெடி அந்த மாதிரி ட்ரிக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 25 டிவைடட் பை இதெல்லாம் தான் நம்ம கூட்ட போகிறோம். கூட்டினா பாருங்கள், இந்த இடத்துல 3 இருக்குது. ஸோ அப்போ 3ன்னு வரும். 6 + 5 6 + 5க்கு 11க்கு 1, பேலன்ஸ் 1 வருமா. இங்கே 2 2 4 4 + 1 என்ன 5. அப்போது 27ஓட 19 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 513ங்கிறது கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு அடுத்தது என்ன, நம்மளுக்கு அடுத்து டவுட் வர்றது என்ன, இந்த 1134 டிவைட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். இதே போல் தான் நம்ம செக் பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிளாகவே. இப்போ இங்கே என்ன 27ன்னு வருதா. சம்திங் நீங்கள் டானா வகுத்தல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நம்பரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ இந்த நம்பர் இப்போ 513ன்னு பார்த்த உடனே நம்மளுக்குள்ள ஒரு டவுட் வந்துடும், எந்த நம்பர்னால நம்ம டிவைட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், மித்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஒருவேளை உங்களுக்கு இந்த சம்முக்கு அதாவது பர்டிகுலர் நம்பருக்கு நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணலான்னு சொன்னா, ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதெல்லாம் தப்பு கிடையாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் மற்ற நம்பர்ஸும் நீங்கள் என்னென்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 27ன்னு இருக்குது. லாஸ்ட்டில் 4 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 2 அதாவது 2 12 22 இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு 1000 சம்திங் இருக்கணும். கெஸ்ஸிங்கே நம்ம கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு நோட் பண்ணலாம். இப்போ இங்கே 27 இருக்குன்னா 1000 வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 50 சம்திங் அப்படின்னு இருக்குமா. நான் இதுக்கு முந்தின அதாவது 50க்கு முந்தின வேல்யூ, ஏன்னா இங்கே இந்த மிச்ச வேல்யூலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும், இங்கேயும் மிச்ச வேல்யூ இருக்கும். ஆனால் இதுக்கு முந்தின வேல்யூ அல்லது இந்த பிந்தின வேல்யூ இந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ண போகிறோம். அப்போ 42 அப்படிங்கிற நம்ம யோசிக்கலாமா. அப்போ 27 42 நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம். இதில் எவ்வளோ ஆன்சர் வருங்கிறத பார்க்குறோம். நான் சொன்ன அதே ட்ரிக் தான். 7 2 நம்ம மல்டிபிள் பண்ணால் 14, அடுத்து 8 அப்படின்னு இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே 4, இங்கே 7 28. அப்போ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 32. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே 4 இங்கே 3ன்னு வரும். 8 + 3 11. அப்போ 1134 கிடைக்குது. இது மல்டிபிகேஷன். ஏன்னா நம்மளுக்கு இங்கே மல்டிபிகேஷன் யூஸ் பண்ணாட்டாலும் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பின்னாடியும் யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம தெளிவாக எந்த நம்பர் வர பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே நம்ம லேர்ன் பண்ணுறோம். நீங்கள் எந்த விதத்தில் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஆர் நீங்கள் டானா அவத்தில் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இங்கே கொடுத்துருக்க என்ன 408 170 இதுக்கான ஹச்எஃப் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்க 2 நம்பர்லேயே எது சின்ன நம்பர் 170 அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ 170 எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்ஷனை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 30 சம்திங்கே இருக்கும். 30 33 34 36. ஓகே, இதில் நீங்கள் 30 பற்றி யோசிக்கவே வேணாம். ஏன் இதை நான் கேன்சல் பண்ணுறேன், 30ஓட மடங்கு எப்பயுமே லாஸ்ட்டில் 0 தான் வரும். ஆனால் இங்கே 408ன்னு வந்திருக்கா, அப்போ இந்த 30 வராதுங்கிறத இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மீதி இருக்க நம்பரை தான் நம்ம யோசிக்க போகிறோம். இப்போது இந்த 170ன்னு இருக்கா, எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம்னா 3 நம்ம ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இப்போ இன்கேஸ் நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 16, அப்போ 40 சம்திங் வருது. அப்போ நான் சூஸ் பண்ணுற அந்த விதம் உங்களுக்கு புரியுதுங்களா. நம்மளுக்கு இந்த 30 ஆர்டர்லேயே வரணும். 36 34 33 இது ஏதோ வரணும், அதாவது 30 சம்திங்கில் வரணும். எந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும் அதுக்கேற்றா அப்படி புரியுதுங்களா. ஸோ இந்த அளவுக்கு நம்ம நீங்கள் நுணுக்கமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்,
5ஆல் டிவைட் பண்ணலாம். 170 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 3 15, பேலன்ஸ் என்ன இருக்குது? 2. அப்போ 20 இருக்கா? அப்போ 5 20, அப்போ 34 தான் வரும். இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பரோ 2 நம்பரோ எதுவும் வராது. ஏன்னா போக பெரிய டிஃப்ரென்ஸாக வர வாய்ப்பு இருக்கும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ டானாவுக்கு நான் டிவைட் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு அந்த சின்ன நம்பரை வச்சு ஈஸியாக ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்கு நம்ம டானாவத்தல் போட்டு டிவைட் பண்ணுவோம் அந்த நம்பருக்கு பார்க்கலாம். ஈஸியான ட்ரிக்ஸ்லாம் இதில் இருக்குது. ஓகே, இன்னும் நிறையா இருக்குது, பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 111வது கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளாக, பார்த்த செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். ஒரே செகண்டில். இங்கே 225க்கும் 450க்கும் எல்சிஎம் என்ன, ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்காரு. நம்ம சின்ன நம்பர் பார்க்குறோம், இதோட மடங்குல இங்கே 450 வந்துடும். ஏன்னா 225 × 2 450 வருதுல்ல. அப்போ இந்த 225 தான் இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹச்சிஎஃப். அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இது ஆல்ரெடி நான் பேசிக்ஸில் நான் சொல்லியிருக்கேன், நான் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 598 894. ஸோ இதோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு 598 நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் 874. நீங்கள் சின்ன சின்ன நம்பர்ஸாக டிவைட் பண்ணுறதால நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஒருவேளை 2ஆல் டிவைட் பண்ணோம், 3 இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு என்ன வரலாம்? இந்த 30 சம்திங்கோ 40 சம்திங்கோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடில் என்ன பண்ணலாம்? 46 அப்படிங்கிறப்ப இருக்கிறதுல பெரிய நம்பர் நம்ம சூஸ் பண்ணணுமா? ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பர் ஆப்ஷன் ஏ தான். 46ன்னு இருக்கா? 46 2 நம்பரை டிவைட் பண்ண தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இங்கே 46னா 1 டைம் போகும், 59ல் ஒரே ஒரு டைம் போகும். பேலன்ஸ் என்ன இருக்குது? இப்போ 59 46 பேலன்ஸ் பார்த்தோம்னா 1 இங்கே 3, அப்போ 138. 138 எப்படி வரும்? 46 × 3 நம்மளுக்கு என்ன வரும்? 138ன்னு வரும். அப்போது இங்கே 192, அதாவது 13 598 இந்த 46 டிவைட் பண்ணோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்து நம்ம செக் பண்ணிடலாமா? ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம டானாவத்தல் போட்டிருந்தோம்னா நம்ம கரெக்டான அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது நம்ம செலக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க எவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கடற்கரை புக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நம்ம நார்மல் மெத்தடில் ட்ரை பண்ணும்போது எவ்வளவு டைம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் 46னா 1 டைம் தான் வரும். அப்போ 87ல் 46 போனுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே 1 இங்கே 4 41, அப்போ 414 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை 46ன்னு இருக்குது, லாஸ்ட்டில் 4 வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 4ஆலே நம்ம மல்டிபிள் பண்ணலாம். அதே போல் 9ஆலே நம்ம மல்டிபிள் பண்ணலாம். புரியுதா? அந்த கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிற புரியுதா? ஏன்னா கண்டிப்பாக நம்ம நம்பர்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம நல்லா பின்னாடி வெவ்வேறு மாடல்ஸ் இருந்தாலும் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் எப்படிலாம் நம்ம அந்த நம்பரை கெஸ் பண்ணுறதுங்கிறதான். இப்போ நான் 9ஆல் எஸ் ஓகே 9ஆல் நான் மல்டிபிள் பண்ணுறேன். 6 9 54க்கு 4 பேலன்ஸ் 5, 9 36, 36 5 41, அப்போ 414 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது இந்த ஆன்சருங்கிறது தான் கரெக்டானது, அதாவது 46ங்கிறது தான் கரெக்டானது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ நம்பரை எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அதோட நேச்சரை புரிஞ்சு சால்வ் பண்ணுறோமோ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். 400 மற்றும் 560க்கு மீ பெரு பொது வகுத்தி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இப்போ இதில் கொடுத்துருக்கல ஆப்ஷன் என்ன பண்ணுவோம்? பெரிய ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். 80 அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பர். இந்த 80 மற்ற 400 560 டிவைட் பண்ணுமா நம்ம பார்க்குறோம். ஓகே, டிவைட் பண்ணா அதான் மிகப்பெரிய பொது வகுத்தி. ஓகே, கண்டிப்பாக அது டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ 5 டைம்ஸ் அப்படிங்கிற வரும். அதே போல் இங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே 8 7 56, அப்போ இங்கே 7 டைம்ஸ்ங்கிற வருது. 80 அப்படிங்கிற நம்பரு இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணுது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த பெரிய நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும், ஆப்ஷன்லேருந்து பெரிய நம்பர் சூஸ் பண்ணணும், அதை டிவைட் ஆகுதா அப்படிங்கிற செக் பண்ணுற இந்த ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 114வது கொஸ்டின், 2923 மற்றும் 3239 இதோட மீபேவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் இங்கே 2 நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். 3239. இப்போ நம்ம ஆப்ஷன் எப்படி நம்ம செக் பண்ணோம்? கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பெரிய நம்பர், ஹையஸ்ட் காமன் வேல்யூ. அப்போது இங்கே 79 நான் எடுத்துக்கிறேன். 79 இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் டிவைட் பண்ண தான் நான் செக் பண்ண போகிறேன். இதுவும் நம்ம ஃபாஸ்ட்டாக செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த யூனிட் டிஜிட்டாக கவனிக்கணும். இப்போ 9ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட்டில் 3 வரும். ஒன்று 7 அல்லது 17 இந்த மாதிரி செட்டு மட்டும்தான்
நம்மளுக்கு அந்த லாஸ்ட் டிஜிட் மல்டிபிள் பண்ணும்போது லாஸ்ட்டில் 3 வரும். புரியுதுங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணலாம்னா, இங்கே 79 போல 70 சம்திங் இருக்குன்னு நினச்சிக்கலாம். இங்கே 27 அப்படிங்கிறபோது நம்மளுக்கு இங்கே 2000 சம்திங் வரணுமா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 70ஐயும் இங்கே வேல்யூ நம்ம நோட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நமக்கு அடுத்தது 31ன்னு பார்க்கும்போது இங்கே 70 30 அப்படின்னு பார்க்கும்போது 210ன்னு வருமா? ஓகேங்களா? மூவேலா 21 நம்ம சொல்லுவோம்ல. அப்போது இந்த நம்பரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். 79ஐயும் 31ஐயும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதை சூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இதற்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்ச முடியும். இப்போ 71 31 இப்போது 37. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் கவனிச்சோம் அப்படின்னா எப்படி மல்டிபிள் பண்ணலாம்? லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட் அப்படியே நான் மல்டிபிள் பண்ணிடுறேன். 7 9 63. அடுத்தது இங்கே 21. இப்போ நான் இடையில இருக்க வேல்யூவை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். 7 49. இந்த சைடு நோட் பண்ணுங்கள். 39 27. இப்போ இதை ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா என்ன வரும்? 40 56 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 56 அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஒரு டிஜிட் விட்டுட்டு நோட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 6 12க்கு 2 பேலன்ஸ் 1. இங்கே என்ன வரும்? இப்போ இங்கே 1 அப்படின்னா 6 1 7 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 2 கரெக்டாக நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 60 76. ஓகே 76 வரும். இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே 76. இப்போ இங்கே என்ன வரும்? 12க்கு 2 பேலன்ஸ் 1. அப்போ இந்த இடத்துல 9 வரும். இங்கே 2 அப்படியே இருக்கும். அப்போ 2923 நம்மளுக்கு இந்த காம்பினேஷனில் கிடச்சி. அப்போ 79ங்கிற நம்பர் இந்த நம்பரை முழுசாக டிவைட் பண்ணுது. இப்போ அடுத்த கான்செப்ட்லேயே தான் இங்கே 32 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 47 சம்திங் இருக்கணுமா? ஏன்னா இங்கே 70 40ங்கிற போது 28 ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டு. இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 69 63க்கு 3 சாரி 63 நோட் பண்ணிடுறேன். 7 28 நான் நோட் பண்ணிடுறேன். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? இங்கே 7 49. இங்கே 9 36. அப்போ ப்ளஸ் 36. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 70 85ன்னு இருக்கும். இந்த 85 இங்கே நான் நோட் பண்ணுறேன். ஓகேங்களா? 70 85. ஓகே ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம். 3 இங்கே 11க்கு 1 சாரி. இப்போ ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன 9 வரணுமா? நான் அந்த இடத்துல மறுபடியும் நான் 47ங்கிறத எடுத்துட்டேன்னா என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத தெரியுதா? யூனிட் டிஜிட் நம்ம கரெக்டாக நம்ம பார்க்கணும். இங்கே 79 இருக்குது. யூனிட் டிஜிட்டும் 9ன்னு வரணும். அப்போ எப்போ 9 அப்படின்னு வரும்? இப்போ 79ஓட எதை நம்ம மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்கும்னா ஜஸ்ட் 1 அப்படின்னு வர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான். ஏன்னா 9 9 தானே, வேறு எந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு லாஸ்ட்டில் 9 வராது. அப்போ இந்த சீரீஸ் என்ன வரும்? 1 1 11 21 31 இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு நியரஸ்ட்டாக ஒரு 3200 சம்திங்கில் வரலாம். ஏன்னா 41 அப்படிங்கிற சூஸ் பண்ணலாம். ஏன்னா 7 28. அதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஆட் ஆகும். அப்போ இந்த இடத்துல 41 அப்படிங்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது புரியுதுங்களா? அப்போ இங்கே 9 9 09 நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 28. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 1 7. இங்கே 7 36. அப்போ 36 + 7 43. அந்த 43 இங்கே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணுங்கள். 9 9 இங்கே 3ன்னு வரும். இங்கே 12க்கு 2ன்னு வரும். பேலன்ஸ் 1 வருதா? அப்போ இங்கே 3 நம்ம வந்துடும். ஓகே ஸோ இந்த மல்டிபிள் பண்ணுறதுல நான் லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை உங்கள்கிட்ட சரியாக சொல்லாமல் விட்டுட்டேன். ஓகேவா? அப்போது இந்த நம்பரை 79ங்கிற நம்பரு 2 நம்பரையும் டிவைட் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ டிவிஷன் மெத்தடில் உங்களால் கெஸ் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்கள் டானாவத்தல் போட்டீங்க அப்படின்னா 2 விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணுது அப்படிங்கிறத கரெக்டான நம்பரை சூஸ் பண்ண பார்க்கணும். ஏன்னா பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இதை நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம 1 by 1 டிவைட் பண்ணிட்டு மறுபடியும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே ஸோ அதுக்கு நம்ம இந்த மெத்தட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை விட இது கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 115வது கொஸ்டின் கவனிங்க. 924 இருக்குது, 105 இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? சின்ன நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். சின்ன நம்பர் என்னென்னலாம் டிவைட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம டிவைட் பண்ணுறதுலையும் எது வரணும்னு நம்ம யோசிக்கணும். இப்போ 105ன்னு இருக்குது. எந்த நம்பராக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 20 சம்திங் வரும் அப்படிங்கிறத ஆப்ஷன்லேருந்து நம்ம யோசிக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? நம்ம 5ஆல் டிவைட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே 2 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் 2 இங்கே 1 21ன்னு இருக்கா?
ஸோ அப்போ 21 தான் இதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். வேறு எந்த நம்பராலையும், அதாவது 105ங்கிறத நீங்கள் ஆப்ஷன் எதை யோசிக்க வேணாம், சின்ன நம்பர் எடுக்கணும், அதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற இந்த ட்ரிக்கை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதில் 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 9, அடுத்து பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 35ன்னு போகுது. 35 பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ஷனில் அந்த 30 சம்திங்கே இல்லை. புரியுதுங்களா? நான் சொல்கிறேன் அந்த லாஜிக்கை கரெக்டாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எல்லா நேரமும் நம்ம டானாவத்தல் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா முடியும். ஆனால் அந்த இடத்துல நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்கை மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் 3556 மற்றும் 3444 இவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 நம்பருக்கு நீங்கள் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன டிவிஷன் மெத்தட் அப்படின்னா, கொடுத்துருக்க 2 நம்பரில் எது பெரிய நம்பர் 3556, இதில் சின்ன நம்பர் என்ன 3444. இது இப்போ நம்ம டிவைட் பண்ணோம், ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வரும். 3556ல் ஒரே ஒரு 3444 தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் மீதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே 2ன்னு வரும், இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1, இங்கே 0 வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மீதியை வச்சு இந்த 3444 நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ எத்தனை டைம் வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறோம். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே 100 சம்திங் இருக்குது, இங்கே 3000 சம்திங் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 100ஓட ஒரு 30 சம்திங்கை நம்ம டிவைட் பண்ண மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வரும் 3000ங்கிறது வரும். அப்போ நான் 30 சம்திங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ அந்த நம்பர்ஸை எதை சூஸ் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துச்சு அப்படின்னாவே எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன அந்த 0 அப்படியே நான் நோட் பண்ணிடுறேன். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 6, அடுத்து 1 3 3 1 3 3. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன மீதி வருதுன்னு பாருங்கள். ஸோ மீதி 0ன்னு வர வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப் நம்ம பண்ணணும். இங்கே 4ன்னு வரும், இந்த இடத்துல 14ல் 6 போனுச்சுன்னா பேலன்ஸ் 8. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே 1ன்னா அப்படியே 3 3ன்ட்டு கேன்சல் ஆயிரும். மீதி 84 கிடச்சிருக்கு. இந்த 84 என்ன பண்ணணும், இந்த 112ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஒரே ஒரு டைம் தான் வரும், ஏன்னா 2 டைம் ஆகுதுன்னா 160க்கு மேலே போயிடும். அப்போ ஒரே ஒரு டைம் நான் நோட் பண்ணுறேன். மீதி என்ன வருது, இப்போ இங்கே 12ல் 4 போனுச்சுன்னா பேலன்ஸ் 8. அதுக்கப்புறம் சாரி எஸ் 12ல் 4 போனுச்சுன்னா பேலன்ஸ் 8. இங்கே 10 தான் இருக்கும், 10ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2, 28ன்னு இருக்கா. இது பாசிபிள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷனில் 48ன்னு இருக்குது. இந்த மீதின்னு வந்த எந்த நம்பருமே ஆப்ஷனில் இல்லை, ஆனால் இப்போ 28ங்கிறது இருக்குது. அதனால பாசிபிள் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதை நம்ம ஃபைனல் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த 84 நம்ம இங்கே டிவைட் பண்ணுவோம். நம்ம என்ன கிடைக்கும், இங்கே 8ன்னு இருக்குது, நம்மளுக்கு 4ன்னு வரணும். அப்போ எதால் மல்டிபிள் பண்ணணும், 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா 3 8 தான் 24. ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 24க்கு 4, பேலன்ஸ் 2, 2 6 2 8. அப்போது ரிமைண்டர் 0ன்னு வருது. அப்போ எந்த நம்பர்னால ரிமைண்டர் 0 வந்துச்சு 28. அப்போ அந்த 28 தான் இதற்கான HCF அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் நீ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த 3 4 நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கலாம். டைரெக்டாக நீங்கள் 28ஆலே டிவைட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெரிய நம்பர் 43ன்னு எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் 32ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த நம்பர்ஸை எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணால் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கரெக்ட் வரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பெரிய நம்பர் கொடுத்தாலும் நம்மளால் ஆப்ஷனில் இருந்து செக் பண்ண முடியும். புரியுங்களா? ஸோ இதை நம்ம பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் தான் நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இந்த வேல்யூஸ் இதை நான் ஆல்ரெடி நான் கிளியராகவே சொல்லிட்டேன். சின்ன நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம், சின்ன நம்பர் எடுத்துட்டு எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த இடத்துல 1ன்னே ஸ்டார்ட் ஆகணும். ஏன் அந்த 1 அப்படிங்கிறதுனா இங்கே இருக்கிறதுலே இதிலே நம்ம கெஸ் பண்ணி இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது. அப்போது நீங்கள் இத்தனை ப்ராப்ளம்ஸ் பேசிக்லேருந்து சின்ன சின்ன நம்பர்ஸ்லேருந்து எப்படிலாம் நம்ம நம்பரோட நேச்சர்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த நான் சொன்ன இந்த ட்ரிக்கு அப்படிங்கிறது புரியணும். ஓகே, ஏதோ ஒரு நம்பர் எடுப்போம், ஆனால் நம்மளுக்கு வர வேண்டியது ஸ்டார்டிங் 1 தான் வரணும். அப்போ எதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தேவையான ஆன்சர் சிங்கிள் ஸ்டெப்பில் ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 12 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீ பே கா மற்றும் மீ சீமா காண்க அப்படின்னு வீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டுமே கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டானா வத்தல் போட்டுங்க. ஏன்னா ஷார்ட்கட் மூலியமாகவும் HCF என்னன்னு கண்டுபிடிக்கலாம், LCM என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் டானா வத்தல் போட்டீங்க அப்படின்னா அட்டடைத்தில் ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே போகிறதாலும் பார்த்துக்கலாம். இப்போ 12 18ன்னு இருக்குது. 12 HCF கண்டுபிடிக்கிறதா நம்ம என்ன பண்ணுவோம்,
12ங்கிற நம்பர் இருக்கா, அது 18 டிவைட் பண்ணாது. அப்போ நான் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுறேன், 12 2ஆல் டிவைட் பண்ணுறேன், 6ன்னு கிடைக்கும். அந்த 6 12ஐயும் டிவைட் பண்ணும், 18ஐயும் டிவைட் பண்ணும். அப்போ இதோட HCF 6 தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எல்சிஎம் அப்படிங்கிற போது பெரிய நம்பர் நான் எடுத்துக்கிறேன். பெரிய நம்பர் 18ங்கிறது 12ஓட மடங்குல வராது. அப்போ இதை நான் டபுள் பண்ணுறேன். என்ன வரும், 36 அப்படிங்கிற வரும். அப்போ 36 12ஓட மடங்குலே வரும். 12 × 3 36 தானே. அப்போ இதுதான் இதோட எல்சிஎம். அப்போ ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். ரேஷியோ பார்த்துக்கலாம். 6 HCFங்கிறது 6, 36 அப்படிங்கிறது எல்சிஎம். சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 1:6ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ சின்ன நம்பருக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பெரிய நம்பரை நம்ம ஒரு கை பார்த்துலாம், அதில் எந்த நம்பரால் அது டிவைட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பார்த்துலாம். அதுவே நல்ல ஒரு ப்ராக்டிஸ்ங்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பெரிய நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தவறானது. ஏன் அப்படின்னா சின்ன நம்பரோ பெரிய நம்பரோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், களத்தில் நம்ம இறங்கிட்டோம். அப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எக்ஸாம் காலில் நம்ம 2 விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஒன்றும் என்ன அப்படின்னா பெரிய பெரிய நம்பர் வந்தாலும் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம தெரிஞ்சுக்கோம். ரெண்டாவது டைம் சேவ் பண்ணுறது. ஸோ எப்படி எந்த மெத்தடில் நம்ம டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆன் த ஸ்பாட்டில் நம்ம 1 by 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஹோம்ஒர்க்குமே கொடுக்கல. இனிமேல் தான் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நாங்கள் இந்த நம்பர்ஸை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறக்கான் தான் நான் கொடுக்கல. இப்போ நீங்கள் கவனிங்க, இந்த நம்பர் ஆக்சுவலாக ஆன்சர் தெரியுதா? சரி, ஓகே, நம்ம பார்த்துடலாம். இங்கே ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கவனிங்க. 18 இருக்குது, 30 இருக்குது. இங்கேயும் HCF LCM கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். அப்போ இங்கே HCF கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணால் 9 அப்படிங்கிற வரும். ஆனால் 9ங்கிறது 9ஓட மடங்கு 30 வராது. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 3ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். 6 பார்த்தோம் அப்படின்னா 18 அதோட மடங்கு தான், 30 அப்படிங்கிற அதோட மடங்கு தான். அப்போ 6 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 18க்கும் 30க்கும் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிய நம்பர் நான் யோசிக்கிறேன். இப்போது இங்கே ஈவன் நம்பர் இருக்குது. இப்போ பெரிய நம்பர் 0வும் ஈவன் நம்பர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஈவன் நம்பர் எப்போ 0 ஆகும்னு நம்ம பார்க்கணும். 5 அப்படின்னு மல்டிபிள் பண்ணால் தான் நம்மளுக்கு 0 ஆகும். ஓகே, 8 5 40. இப்போ இங்கே கவனிங்க, 8 5 40க்கு 0, பேலன்ஸ் 4, ஒரு 5 5 5 + 4 9. அப்போ 90 தான். இப்போ இந்த 18ஓட மடங்களே இருக்கும், 30ஓட மடங்களே இருக்கும். அப்போ ஆக்சுவலாக 90 தான் அதற்கான எல்சிஎம். புரியுதுங்களா? ஸோ நம்பர்ஸை இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 6:90 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 6, இங்கேயும் 1 6, பேலன்ஸ் 3 30 அப்படின்னா 5 30. அப்போ 1:15. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின்ங்கிற பார்ப்போம். ஹோம்ஒர்க்கு கொடுக்குறதா கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளானதான். இதுக்குரிய நீங்கள் ஹோம்ஒர்க்கு நீங்கள் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. இது ஹோம்ஒர்க்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ரொம்ப சிம்பிளானதான், நான் எதிர்பார்த்த மாதிரி. ஸோ ஓகே, சிம்பிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு நினச்சேன். ஸோ அதே போல் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ரைட். ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நான் அடுத்தடுத்து நான் கவனமாக ஃபாஸ்ட்டாக நான் கொண்டு போய்கிட்டே இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்களும் கவனமாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டினாக வச்சுக்கோங்க. 121. இதுவும் உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். நீங்கள் இதற்கான HCF என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 18 24 30க்கான HCF என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். இது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா இதே சிம்லர் தான். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம என்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் வரும், அதை எப்படி லேர்ன் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இனி நம்ம அதே ரிப்பீட்டர் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை பாருங்கள். ஸோ இது பெரிய நம்பராக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு டவுட் வரலாம். 154 198 286 இதோட HCF என்ன, அதே போல் LCM என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பரை வச்சு இதோட HCF என்ன அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ பார்க்கும்போது நீங்கள் கவனிங்க, HCFல 26 22 26 24 28ன்னு இருக்குது. அப்போது நம்ம ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம், அது 2ன்ட்டு வரணும். ஓகேவா? 20 சம்திங்கில் வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 5 அப்படின்னு எடுத்தோன்னா 5லேருந்தே கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 4லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 4 ஸ்டார்ட் பண்ணோம்னா நாமனா 12 30 சம்திங் போயிடுது. அதனால் நான் 4 இல்லை. அடுத்து 5ன்னு பார்த்தோம் அப்படின்னா அது டிவைட் ஆகாது. 6 நான் எடுக்க பார்க்குறேன்.
6 12 பேலன்ஸ் 34ன்னு வருது. அப்போ அது டிவைட் ஆகாது. அப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், 7ஆல் டிவைட் பண்ணுறேன். 7ன்னு பார்த்தோம் அப்படின்னா 7 14 பேலன்ஸ் 1 மறுபடியும் 2ன்னு வருது. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஒரே ஒரு ஒர்க்கை வச்சு ஈஸியாக அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ அப்போது இங்கே ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 22ன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் மினிட் எக்ஸாம்களில் நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம், இதுக்கான ஷார்ட் பீரியட்லையும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், கரெக்டான ஆன்சரும் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா கொஸ்டின் இருக்குது. இன்னும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் கொஸ்டின். எஸ், ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 124 மற்றும் 88ஓட மீபேவா அப்படிங்கிறது தான் ஏ. நீங்கள் இந்த வேல்யூ இதோட மீபேவா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பி அப்படிங்கிறது 88 52 இதோட வேல்யூ ஹெச்எஃப் என்னவோ அதுதான் பி வேல்யூ. அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவலாக இருக்கா அல்லது நாட் ஈக்குவலா அல்லது லெஸ் தென் ஏ லெஸ் தென் பியா அல்லது ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சிம்பிளாக நீங்கள் இதற்கான எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது டானாவுத்தல் மெத்தட்லேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி இதற்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இது ஹோம்ஒர்க் நம்பர் 3. ஓகேவா? ஸோ 3 ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோவில் இருந்து நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். எந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது நம்ம எக்ஸாம் ஹால் மைண்ட் செட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் உண்மையான எக்ஸாம் நேரமும் நம்மளுக்குடைய நேரமாக இருக்கும். ஈஸியாக கன்ஃபியூஷன் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா பெரிய நம்பர்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஆனால் அது கிடையாது, உண்மையான அது டீச்சிங் கிடையாது. பெரிய நம்பருக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேட்ச் ஸ்டூடெண்ட் இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். நான் சொல்லி கொடுத்த மெத்தட்லேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், மாதிரி உங்களுக்கு என்ன மெத்தட் வருதோ ஒர்க் அவுட் பண்ணலாம். இதில் மெயினான விஷயம் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ நீங்கள் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் அது டவுட்டு நீங்கள் கேட்குறீங்க, அதே இது என்ன கொஸ்டின் நீங்கள் அனுப்பிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஜஸ்ட் ஒரு காமனாக வாய்ஸ் மெசேஜில் சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க இதில் டவுட் இருக்குது அப்படின்னு இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சம் என்ன, அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் கிளியர் பண்ணுறதுக்கு உடனே கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தான் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பின்ன வேலை ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நிறையா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் மெத்தட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபார்முலாஸை நல்லா கிளியராக படிக்க வச்சுட்டு இதுதான் ஃபார்முலா அப்படின்றத நான் மெயினாக படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாபிக் நான் கொடுப்பேன். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.